கல்லு. கல்லு 2 வாரமாக எங்கள் வீட்டுக்கு வரவே இல்லை. அவங்க பில்டிங்கில் யாரோ ஒருத்தருக்கு வந்து கொரோனா பாசிட்டிவ் ஆனதுனால பில்டிங்கை 2 வாரம் குவாரண்டைன் பண்ணிட்டாங்க. குவாரண்டைன் பண்ணுறதுன்னா என்னன்னு தெரியும் தானே உங்களுக்கெல்லாம். வெளியிலேருந்து யாரும் உள்ளே போக முடியாது, உள்ளே இருந்து யாரும் வெளியில் வர முடியாது. ஸோ இந்த 2 வாரம் கழித்து குவாரண்டைனை லிஃப்ட் பண்ணினதுக்கு அப்புறமா கல்லு ஓடி வந்துட்டார் இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு. ஸோ கல்லு, பிக் ஹாய் டு எவ்ரிபடி. இந்த கல்லு இன்னைக்கு வந்த உடனே எனக்கு ஒரு பழைய கதை சொன்னார். இங்கே வரதே அவர் வந்து என் கூட கதை பேசுறதுக்கு தான். ஸோ முன்னாடி என்ன பண்ணியிருக்காரு, அவரோட ஃப்ரெண்ட் இருக்கா, அவளோட கிளாஸ்மேட், அவள் பேர் டீகா. டீகா வீட்டுக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் ஸ்கூல் முடிஞ்ச உடனே போயிடுவார். போய் 2 பேரும் கல்லும் டீக்காவும் ரொம்ப ஜாலியாக விளையாடுவாங்க. நிறைய கேம்ஸ், அவுட்டோர் கேம்ஸ், வீட்டில் உட்காந்து அந்த ஃபோனில் விளையாடுற கேம்ஸ் எதுவும் கல்லுக்கும் டீக்காக்கும் பிடிக்காது. அவங்களுக்கு நல்ல வெளியில் கிரவுண்டில் பார்க்கில் ஓடி நல்லா விளையாடணும். அது மாதிரி நல்லா விளையாடிட்டு டீக்கா வீட்டுக்கு திருப்பி போயிருக்காரு. அப்போ டீக்காவோட மம்மி ஒரு டிஃபன் பண்ணியிருந்தாங்க. அந்த டிஃபன் என்ன டிஃபன் கல்லு? இப்போ சொல்லி பார்க்கலாம் அதோட பேர் கரெக்டா? கல்லுக்கு இப்போ கரெக்டாக ஞாபகம் வந்துடுச்சு. ஏன் சொல்கிறேன் தெரியுமா? முதல் தடவை அந்த கொழக்கட்டையை அவர் சாப்பிட்டு ரொம்ப குஷி. அது மாதிரி ஒரு டிஃபன் வந்து அவர் சாப்பிட்டதில்லை. அவங்க வீட்டில் அவங்க அம்மா வந்து பண்ணினதே கிடையாது. ஸோ முதல் தடவையாக அதை பார்த்த உடனே சந்தோஷம் தாங்கலை. அதோட டேஸ்ட் ரொம்ப பிடிச்சு போச்சு கல்லுக்கு. ஸோ நல்லா 10-12 கொழக்கட்டை சாப்பிட்டுட்டாரு. நல்லா விளையாடிட்டு வேற வந்திருக்காரா, செம்ம டயர்டு, நல்ல பசி. ஸோ நிறைய கொழக்கட்டையை சாப்பிட்டு முடிச்சுட்டு டீக்காவோட அம்மா கிட்ட கேட்டாரு, ஆண்டி ஆண்டி இந்த டிஃபன் எங்கள் வீட்டில் செஞ்சதே இல்லையே, இது பேர் என்னன்னு. ஆண்டி சொன்னாங்க, இது பேர் கொழக்கட்டை, நீ போய் உங்க அம்மா கிட்ட சொல்லு, அவங்க உனக்கு செஞ்சு தருவாங்க. ஸோ கல்லு வந்து சந்தோஷமா வீட்டுக்கு வராரு, பாடிட்டே வராரு. கொழக்கட்டைங்கிற பேரு ஃபர்ஸ்ட் டைம் கேட்டிருக்காரு இல்லையா, அதனால அவருக்கு வந்து அது மைண்டில் ஞாபகம் வச்சுக்கணும். இது ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ரிப்பீட் பண்ணி அந்த பேர் அவர் சொல்லிட்டே இருக்காரு. கொழக்கட்டை 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 அப்படி சொல்லிட்டே ரோட்ல நடந்து வராரு. அப்போ மழைக்காலம், ரோட்ல வந்து ஒரு பெரிய பள்ளம், அந்த பள்ளத்துல வந்து நல்லா மழை தண்ணி தேங்கி இருக்கு. சின்ன பசங்களுக்கே உண்டான அந்த விளையாட்டுத்தனம் குறும்பு, தண்ணியை தாண்டி போகாம அந்த பள்ளத்தை குதிச்சு போகிறதுக்கு ட்ரை பண்ணாரு. அப்போ ஓடி பின்னாடி போய் ஓடி வந்து அந்த பள்ளத்தை குதிக்கும் போது அவர் வழக்கமா ஒன்று சொல்ற ஒரு வார்த்தையா சொன்னார். அது என்னதுன்னா, ஒரு கஷ்டமான வேலையோ இல்லைன்னா ஒரு திடீர்னு ஒரு த்ரில்லிங்கான ஒரு விஷயமோ பண்ணும் பொழுது கல்லுக்கு அத்தரி பச்சா அப்படின்னு சொல்ற பழக்கம் உண்டு. ஸோ தண்ணி தேங்கி இருக்கிற அந்த பிளேஸை குதிக்கும் போது அத்தரி பச்சான்னு சொல்லிட்டு குதிச்சாரு. வர வழி பூரா கொழக்கட்டை கொழக்கட்டை கொழக்கட்டைன்னு சொல்லிட்டு இருந்தவர் அத்தரி பச்சா சொன்ன உடனே கொழக்கட்டைய மறந்துட்டாரு. வீடு வரைக்கும் என்ன சொல்லிட்டு வந்தாருன்னா, அத்தரி பச்சா அத்தரி பச்சா அத்தரி பச்சா அத்தரி பச்சான்னு சொல்லிட்டு வராரு. வீட்டுக்குள்ள வந்த உடனே அவங்க அம்மா கிட்ட போய், அம்மா அம்மா டீக்கா வீட்டில் நான் இன்னைக்கு ஒரு டிஃபன் சாப்பிட்டேன், அது பேர் அத்தரி பச்சா, எனக்கு நீ அதை பண்ணி கொடு. அவங்க அம்மா முழிக்கிறாங்க, என்ன டிஃபன் அப்படின்னு. அத்தரி பச்சாமா, அது எனக்கு பண்ணி கொடு அப்படின்னு சொல்றாரு. அவங்க அம்மாக்கு புரியவே இல்லை, என்னடா அது, நம்ம இவ்வளோ வருஷமா சமையல் பண்றோம், அத்தரி பச்சான்னு ஒரு டிஃபன் கேள்வியப்பட்டது இல்லையே அப்படின்னு சொல்லி, கல்லு உளராத, ஏதாவது கரெக்டா சொல்லு, அதோட பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அது பேர் அத்தரி பச்சாதான், அது ரவுண்டா இருக்கும், அது தலையில குடுமி இருக்கும், அதுக்குள்ள ஸ்வீட்டா இருக்கும், எனக்கு நீ அது பண்ணி கொடு பண்ணி கொடு பண்ணி கொடுன்னு சொல்றோம். அவங்க அம்மாவுக்கு சரியான கோவம். நீ கரெக்டா அந்த டிஃபன் பேர் என்னன்னு கேட்டுட்டு வராம இங்க வந்து அடம் பிடிக்கிறியா அப்படின்னு சொல்லி கல்லு தலையில ஒரு கொட்டு வச்சுட்டாங்க. அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கு, இந்த பையனோட உட்காந்து கஷ்டப்பட முடியல. ஸோ ஒரு கொட்டு வச்சுட்டு போயிட்டாங்க. கல்லு உட்காந்து ஒரே அழுக. அவங்க அப்பா வந்து சாயந்தரம் ஆஃபீஸ் போயிட்டு வராரு. அப்பாவுக்கு ஆஃபீஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இல்லை, ஆஃபீஸ் ஆரம்பிச்சாச்சு. ஸோ ஆஃபீஸ் போயிட்டு வரும்போது பார்த்தா கல்லு தலையில இவ்வளோ பெருசு வீங்கி இருக்கு. அவருக்கு அதை பார்த்த உடனே ஒரே
டென்ஷன் ஆயிட்டாரு. என்னடா கல்லு, உன் தலையில இவ்வளோ பெருசு குழக்கட்டை மாதிரி வீங்கி இருக்கே அப்படின்ன உடனே கல்லுக்கு அப்படியே ஸ்விட்ச் போட்ட மாதிரி குழக்கட்டை அப்படிங்கிற அந்த பேரு ஞாபகம் வந்துடுச்சு. ஓடி போய் கிச்சன்ல, அம்மா 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 அது பேரு குழக்கட்டம்மா, எனக்கு குழக்கட்டை பண்ணி கொடு அப்படின்னு சொல்றாரு. அம்மா சொல்றாங்களா, உன்னோட ஞாபக மறதினால உன் தலை இப்போ வீங்கினதுதான் மிச்சம். நீ ஒழுங்கா கவனமா கேட்டுட்டு வந்திருந்தேனா உன் தலையிலயும் நான் கொட்டு வச்சிருக்க மாட்டேன், உன்னோட மெமரி பவரும் நல்லா இருந்திருக்கும். இனிமேலாவது கொஞ்சம் கான்சென்ட்ரேஷனோட வேலை பாரு கல்லு, உனக்கு நான் கண்டிப்பா குழக்கட்டை செஞ்சு தரேன் அப்படின்னு சொன்னாங்களாம். கல்லு வாஸ் வெரி வெரி ஹாப்பி. இல்லையா கல்லு, திருப்பி குழக்கட்டை சாப்பிட்டீங்க இல்லையா? இப்போ ஏன் சொல்றேன் உங்களுக்கு இதை அப்படின்னா, கல்லு அந்த குழக்கட்டை அப்படிங்கிற டிஃபன் பேரை கேட்கும் பொழுது அவர் ஃபுல் கான்சென்ட்ரேஷன் ஃபோக்கஸோட கேட்கல. ரொம்ப கேஷுவலாக அவ்வளவா கவனம் இல்லாமல் அதனோட பேரை கேட்டுட்டாரு. அதனால தான் வீடு வர வரைக்கும் அவருக்கு அந்த பேரை ரிப்பீட் பண்ணி வர வேண்டியதாக இருந்தது. ஆனால் நடுவில் ஒரு டிஸ்ட்ராக்ஷன், அந்த பள்ளம் வந்தது இல்லையா, தண்ணியோட இருக்கிற பள்ளம், அந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வந்த உடனே அதை தாண்டறதுக்கு பழைய பேரை விட்டுட்டு அத்தரி பச்சான்னு சொல்லிட்டாரு. தேர் வாஸ் அ டிஸ்ட்ராக்ஷன். சொன்ன உடனே என்னாச்சு, ஏற்கனவே மனசில் இருந்த பேர் மறந்து போய் புது பேர் வாயில் ஒட்டிக்கிச்சு. இப்போது நிறைய பேர் படிக்கிற பசங்க நிறைய விஷயங்கள் கவனத்தில் வச்சுக்க வேண்டியதாக இருக்குது. படிப்பு நிறைய ஞாபகம் வச்சுக்க வேண்டியதாக இருக்குது. மெமரி போய்ட்ரிஸ் இருக்குது, தமிழில் மனப்பாட பகுதி இருக்குது, நிறைய ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்க வேண்டியிருக்கு. ஸோ இந்த நிறைய விஷயங்கள் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு உங்கள் ஃபோக்கஸ் ரொம்ப கரெக்டாக இருக்கணும். உங்கள் மெமரியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் இருக்குது. அந்த சின்ன சின்ன டிப்ஸ் என்ன அப்படின்னா, முதல்ல உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் வேணும். நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கும் பொழுது, கவனமாக கேட்கும் பொழுதே 50% உங்களுக்கு அது மனசில் பதிஞ்சிடும். அதை தவிர நீங்கள் சுலபமாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சின்ன சின்ன கேம்ஸ் பண்ணலாம். எப்படின்னா, விஷுவலைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த சொல்கிற விஷயத்தை காட்சிப்படுத்திக்கலாம். இப்போ நம்ம டிவியில் ஒரு கார்ட்டூனோ இல்லைன்னா ஒரு சினிமாவோ போகும்பொழுது அது காட்சிகளாக இருக்குது இல்லையா, அது உங்களுக்கு ரொம்ப கவனம் செலுத்தாமலேயே உங்கள் மனசில் ரொம்ப ஈஸியாக பதிஞ்சிடுது. ஸோ ஒரு விஷயத்தை நீங்கள் படிக்கும் பொழுதோ இல்லை டீச்சர் கிளாஸில் சொல்லும் பொழுதோ அதை நீங்கள் விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கற்பனையில் அதை காட்சிப்படுத்திக்கோங்க. காட்சியாக நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்கள் மனசில் ரொம்ப கவனமாக பதியும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு கடைக்கு போகிறீங்க, வெளியில் போகிறீங்க, இல்லை உங்கள் வீடே இருக்கு, உங்களை சுற்றி என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத கவனித்து நோட் பண்ண ஆரம்பிங்க. நோட்னா எப்படி, மென்டல் நோட்ஸ். நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதணும்னு அவசியம் இல்லை. மென்டலி கண்ணை மூடிட்டு உங்களோட பெட்ரூம், அந்த பெட்ரூமை உங்கள் மனசில் கொண்டு வாங்க. இப்போ இந்த பெட்ரூமில் எந்தெந்த பொருள் எந்தெந்த இடத்துல இருக்குது, அதனுடைய ஷேப் என்ன, அதனுடைய கலர் என்ன, அதனுடைய வேறு யூசேஜ் என்ன அப்படிங்கிறத யோசித்து எங்கே வச்சுருக்காங்க. ஃப்ளவர் வேஸ் இருந்ததுன்னா அது எந்த இடத்துல இருக்குது, ட்ரெஸ்ஸிங் டேபிள்னாக்கா அது எந்த இடத்துல இருக்குதுன்னு மைண்டில் நீங்கள் மேப் பண்ணுங்கள். ஸோ இந்த மைண்ட் மேப்பிங் உங்களுடைய பிரெயினை நல்லா ஆக்டிவேட் பண்ணும். ஸோ ஒரு வெஜிடபிள் ஷாப் போகிறீங்க, ஒரு சூப்பர் மார்க்கெட் போகிறீங்கன்னா கண்ணை மூடிட்டு உங்கள் மைண்டில் அது எப்படி இருந்தது அப்படிங்கிறத மேப் பண்ணுங்கள். ஸோ மேப் பண்ணுங்கள் ஒன்று. செகண்ட் திங் விஷுவலைஸ். முதல்ல விஷுவலைஸ் பண்ணுங்கள், அடுத்தது மேப் பண்ணுங்கள், இன்னொன்று ரிப்பீட் பண்ணுங்கள். நாங்கள்லாம் ஸ்கூலில் படிக்கும்போது காலையில் போன உடனே டீச்சர்ஸ் வரத்துக்கு முன்னாடி முதல் 5-10 நிமிஷம் ப்ரேயர் முடித்து 5-10 நிமிஷம் டெய்லி அந்த டேர்முக்கு உண்டான மனப்பாட பகுதியையோ இல்லை இங்கிலீஷ் போய்ட்ரி மெமரி போய்ட்ரியையோ இல்லை மேக்ஸ் ஃபார்முலாவையோ இல்லை சயின்ஸ் ஃபார்முலாவையோ நாங்கள் ரிப்பீட் பண்ணுவோம். ஃபுல் கிளாஸ் எழுந்து நின்று அதை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருப்போம். பயிற்சி, திருப்பி 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 படித்ததை சொல்லி பார்க்குற பயிற்சி. ஸோ நீங்கள் சீக்கிரமாக உங்களால் எந்த விஷயத்தையும் மனப்பாடமும் செய்ய முடியும்,
கவனமும் வைத்துக்கொள்ள முடியும். ஸோ இது மாதிரி சின்ன சின்ன இந்த டெக்னிக்ஸ் வந்து இதுக்கு அப்புறமா கல்லு ஃபாலோ பண்ண ஆரம்பித்து இப்போ மைண்ட் மாஸ்டர் ஆகிட்டார் அவருக்கு இப்போ மெமரி லாஸும் கிடையாது, டிஸ்ட்ராக்ஷனும் கிடையாது, ஃபோக்கஸ்லேருந்து வெளியில் வரதும் கிடையாது. இது மாதிரி சின்ன சின்ன ஞாபக பயிற்சிகள் நீங்கள் செஞ்சு நல்ல பேலன்ஸ்டு ஃபுட், நல்ல ஒமேகா 3 ஒமேகா 6 இந்த ஃபேட்டி ஆசிட் இருக்கிற நல்ல நியூட்ரிஷியஸ் ஃபுட் நீங்கள் சாப்பிட்டு உங்களுடைய நினைவாற்றலை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா எக்ஸாம் மாத்திரம் இல்லை, வேறு எந்த விஷயமும் உங்களுக்கு எதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணுங்கிற அவசியமே இல்லை. இட் வில் பி வெரி வெரி ஈஸி. ஸோ கல்லு இந்த டிப்ஸ் வந்து இன்றைக்கி உங்களுக்கு கொடுக்கறதுக்காகவே அவங்க வீட்டில் இருந்து ஓடி வந்தார். தேங்க்யூ ஃபார் திஸ் கல்லு. இன்னொரு ஒரு டாப்பிக்கோட நான் கல்லுவோட உங்களை இன்னொரு எபிசோடில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் எல்லா மெமரி டெக்னிக்ஸையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நல்ல மைண்ட் மாஸ்டராக மாறிடுங்க. ஓகே, பாய் பாய் சொல்லு கல்லு. பாய்.